வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரை நண்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மெம்பர்ஷிப் ஆகி நன்றி. பார்த்தீங்கன்னா, மோடி இன்றைக்கி கேரளாவில் கோதாரி டெம்பிள் அங்கே மாநாடு 19 எகைன் ஸ்ரீரங்கம் ராமநாதபுரம் அங்கே வராரு. இந்த விரதம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் இந்த ராமர் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. அது 5 வயசு ராமர். அதுக்கு மேலே தான் யங்ஸ்டர் இளமை ராமர் மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரும். அது அப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கும்போது இப்போ இந்த ராமர் வந்ததுனுமே என்ன ஆகி போச்சு, எல்லா எதிர்க்கட்சியும் கதி கலங்கி போயிட்டான். ஏன்னா அவன் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு வேண்டி சோசியலி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ராகுல் அந்த பக்கம் அயோத்தி விட்டுட்டு தான் பாத யாத்திரை போகிறேன், இப்போ கதி கலங்கி போயிட்டா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா போன தடவை அகிலேஷ் மாயாவதிலாம் குரூப்பாக காங்கிரஸில் நின்றும் கூடி வர முடியல பிஜேபிகிட்ட. இப்போ மாயாவதி தனித்து நிற்கிறேன்ட்டு. அப்படி காங்கிரஸ் தனி, அகிலேஷ் ஏற்கனவே தகராறு, மம்தாவும் அதே மாதிரி தகராறு. அவங்க யாரும் போகிற மாதிரி தெரியல. மம்தாக்கும் அந்த முஸ்லீம் ஓட்டு வேணும், வங்கதேச ஆள்லாம் உட்காந்துருக்காங்க வந்தங்க. அதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வந்து அது நீ அடுத்தாப்புல கொண்டுருவாங்க. இதில் கெஜ்ரிவால் மட்டும் அப்போவே அப்படி தான் ராமர் அனுமர் பாட்டு பாடினார். இப்போ குடும்பத்தோடு போகிறேன், எனக்கு அழைப்புதலே வரல, அப்பவும் போகிறேன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்டு. ஆச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா துர்கா போகிறதாக ஸ்டாலின்லாம் போல் துர்கா அவங்க ஸ்டாலின் மனைவி போகிறதாக அவங்க போய் பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அவங்க போகிறதாக இப்படி சொல்கிறாங்க. இதுக்கடையில் இந்த குடும்பம் வந்து உதயநிதி ஆக்கிடலாம் அப்படின்னு துணை முதல்ல ஆக்கும்போது அதிகாரிகள் வேண்டாம், இப்போ ஆக்காதீங்க, நிலைமை சரியில்லைன்ற மாதிரி அதுதான் கேட்குறான்றாங்க. உதாரணத்துக்கு மினிஸ்டரில் ஏதோ ஒரு இதுக்கு அந்த ஐஏஎஸ் கையெழுத்து போடலன்னு சொல்லும் போது போனால் அது உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் பார்க்குறாரு. ஸ்டாலின் கேட்குறாரு. அவர் வெளியில் வந்து எப்போவுமே அதிகாரிகள் பயப்படுவாங்க. இவர் வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டரில் நீங்கள் பார்த்துருந்துக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த வனத்துறை மினிஸ்டர்லாம் 1 இயருக்கு முன்னாடி மாறினது. ஸோ அந்தளவுக்கு இங்கே ஆள்றதே வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான், உதய சூரியன் ஆட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 வருஷம் இருக்குது, உதயநிதி கொடுத்து பார்த்தா தான் தெரியும்னா அவர் சினிமா இதில் தான் இருக்கார். அது வாலண்டியராக கொண்டு வந்து பிடிச்சி போட்டாங்க நிறைய பண்ணி. அதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு மினிஸ்டர் கிடைக்கிறதுக்கே அப்படின்னு. இப்போ இனி 2 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. இப்போ உடம்பு நல்லா இருக்கேன்றாரு முதல்வர்ன்றாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் முதல்வர். அதனால் அவர் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு, இவங்க சொல்கிறதான் கேட்பாருன்னா சான்ஸ் எடுக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் ஒருவேளை அப்படி சொல்லி எப்படி கட்சியில் எல்லா இடத்துலையும் எப்படி நிலைமை இருக்குன்னு ஆழங்கூடி பார்த்துருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லோரும். ஏன்னா சப்போஸ் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கனிமொழி அதிருப்தி, இந்த சீனியரில் அதிருப்தியெல்லாம் இருக்கும். அது என்னன்றது அப்படி கூடி பார்த்துருக்கலாம் முதல்ல இருக்கிறனால. ஒரு பக்கம் இல்லை, அவங்க சொல்லி அதிகாரிகள் வேண்டாம் வந்தால் சரியாகாது இப்போ நிலமை இப்படி. ஆனால் இப்போதைக்கு கிடையாதுன்னு வந்துருச்சு. இப்போ அண்ணாமலை குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் கொடுத்து அதை கொடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நாங்களே ஆட்சி ஆண்டேட் கொடுத்துட்டு போயிடுவோமே. அப்படி இப்போ தூத்துக்குடியெலாம் வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஃபிகர் பார்ப்பாங்க இல்லையா, என்ன கொடுக்கணும் என்னென்னு. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கும்போது இங்கே ஒன்றும் கொடுக்கல பொய்யிலே பிறந்த உதயநிதி சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க கட்சியில் இருக்க டிஆர் பாலு சீனியரே கொடுத்துட்டே இருக்காங்க. வந்து போய் பார்த்துட்டே இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, மூடி எடுத்து பேசினா விறகுதும் போயிடும் அப்படின்னு சொல்லி அதனால் அடக்கி வாசிக்க பழகு அப்படின்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணியிருக்காரு கட்சியிலேருந்து அவரே சீனியரை. அதனால் என்ன கொடுக்கல, அப்பா வீட்டு சொத்தா இந்த மாதிரிலாம் கேட்டால் நீ கூடி சசிகலா இந்த ஏடிஎம்கே இருந்து அவங்களே சொல்லிக்குவாங்க. எப்படி பொறுமையாக கேட்கணுமோ அப்படி கேட்டால் கொடுப்பாங்க. அப்பா வீட்டு சொத்தா இந்த மாதிரிலாம் கேட்டால் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வாயில் கண்டமேனிக்கு வளர்றது. இப்போ அவன் கட்சியிலேயே சொல்லிட்டு டிஆர் பாலு. இப்போ இதுக்கடையில் டிஆர் பாலு இந்த 2G சம்மந்தமாக பேசினார் அந்த ஜாப்பர் சீட்டு உளவுத்துறையில் முதல் இருந்தவர்கிட்ட. அப்படியே ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த டேப்பை விட்டார் அண்ணாமலை. ஃபைல்ஸ் 3ல், ஃபைல்ஸ் 1, 2 உங்களுக்குலாம் தெரியும் சொத்து அந்த மாதிரி. ஃபைல்ஸ் 3ல் டேப் விட்டார். ஏற்கனவே அவர் சொத்து பத்துக்கு இந்த மாதிரி சொன்னப்போ இவங்க மேலே கனிமொழி எல்லோரும் வழக்கு போட்டோம், 10 பைசா தரமாட்டேன் வேணால் கோர்ட்டில் பார்த்துக்குன்னு யாரும் பின்வாங்கிட்டு சைதாப்பேட்டை டிஆர் பாலு மட்டும் போட்டார். அதை எடுத்து போயிட்டுருக்காரு இப்போ அண்ணாமலை. என்னமோ உண்மை கொள்ளையடி சொத்து சேர்க்காத மாதிரி இவர் மேலே கேஸை போட்டார். அதுக்கு இருக்குது இனி பின்னாடி. இதுக்கடையில் 2G இப்போ 2G இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த ஆர் ராசா கனிமொழி காங்கிரஸ் பேரில் உள்ளேருந்து வந்தவங்க. பிஜேபியில் கேட்கணுமா. இப்போ அந்த ஆர் ராசாவும் அதே ஜாப்பர் சேட் உளவுத்துறை 2 பேரும் பேசினது இன்றைக்கி ஆடியோ 2 வெளியில் வந்திருக்கு. ஃபைல்ஸ் 3ல் ஆடியோ 2. இன்னும் அது மாதிரி 100 இருக்குது. அது ஸ்டாலின் மூடி எங்கே மூடி போய் நிற்கும் தெரியும். அந்த மாதிரி 2வில் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி மாற்றிருங்க அப்படி மாற்றிருங்க அவங்க பேரெல்லாம் சொல்கிறா அப்படி ஆர் ராசா. அது சமயம் வெளியிட்ருக்கா அப்படி.
இப்போ அரண்டு போய் கிடக்குறாரு. இதில் என்னென்னா கனிமொழி வந்து என்னடா இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது மெனக்கட்டு அண்ணாமலைகிட்ட பேசி நான் வந்து இதில் இல்லையே கலைஞரோட சம்மந்தப்பட்ட இதில் தானே கேஸ் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துங்க அப்படி சொல்லி ஒரு கெஞ்சரா மாதிரி துணியில் கேட்டிருக்கு அப்படி கனிமொழி அவர். அதுக்கு அண்ணாமலை வந்து இல்லை இல்லை மோடி வந்து ஊழல் ஒழிக்கிறோம், சட்டத்தை வளைக்க முடியாது, சட்டத்தை யார் வளைச்சிருந்தாலும் இது பண்ணுன்றது எங்கள் பாலிசி, அதுதான் பார்த்துட்ருக்கவங்களே இதில் என்ன இருக்கோ அது கொடுக்குறோம், யார் மேலேயும் விருப்பு வெறுப்பில் அப்புறம் உள்ளதை சொல்கிறோம், நடந்தது தானே, இது நடக்காது ஒன்றும் இல்லையே, ஏதாவது தெரிஞ்சது தானே அப்படி சொல்லி கொடுத்துருக்கா அப்படி. ஸோ இவங்க இப்படி விட விட ஒரு பக்கம் இன்னும் பாருங்கள், இன்னும் வரிசையாக மந்திரியெல்லாம் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படியும் சொல்கிறாங்க, அந்த செந்தில் பாலாஜி தம்பி அமலாக்கத்துறையினால இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும், அவர் சென்னையில் இருப்பார் எங்கே இருப்பார் தெரியும், அதை வச்சு எலெக்ஷன் டைமில் ஒரு அரசியல் வரும். ஏன்னா இப்போவே கேட்டு இவர் எலெக்ஷனில் வரும் நான் ஜெயிச்சிட்ற மாதிரி அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அவர் மேகலா செந்தில் பாலாஜி மனைவிட்டன்னு குறிப்பிட்டிருந்தோம். அப்போ இப்போ வந்து ஒரு வேளை அவரை வச்சு ட்ரிம் கார்ட் பண்ணி செந்தில் பாலாஜியை ஏன்னா செந்தில் பாலாஜி பல கட்சி மாறினவர், அவர் பிஜேபி போகிறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது, போகமாட்டேன்னு சொல்ல போகிறாரு. ஏன் கருணாநிதி அவரே எத்தனையோ வாஜ்பாய் எல்லாம் இந்த மாதிரி ஏக வசத்தில் பண்ணிவிட்டு கூட்டணி வச்சு தான் ஆட்சி அமைச்சாங்கல்ல, ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லைல்ல. இப்போ வராது, இப்போ எதிரி ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் பிஜேபி பொறுத்தவரைக்கும் திமுக. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஏடிஎம்கே இருந்தவர், இவருக்கு ஒன்றும் கொள்கை முதலில் திமுக இருந்திருக்கு அப்படி பாலாஜி. இப்போ ஒன்றும் இல்லை, கமலஹாசனை எதிர்த்து நீக்கிறதுக்கு இப்போ குஷ்பு அங்கே போவே இல்லை, ஒரு வேளை இவங்கெல்லாம் பிளான் பண்ணி மீனா அந்த ஏரியாவில் இருக்கிறனால மீனா கூட நிப்பாட்ட வைக்கலாம் கமலஹாசன் எதிர்த்துன்றாங்க, அது சென்னையாக இருந்தால். இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவை மந்திரி உள்ளே போகிறது இல்லாமல் ஃபைல்ஸ் வர்றது, ஃபைல்ஸு ஒரு பக்கம் கேஸ் ஆனது கிடையாது. இந்த பக்கம் இந்த சோசியல் சொல்லி மைனாரிட்டியை ப்ராக்கெட் பண்ணலான்னு பார்க்கும்போது ராமர் கோயில் வருது. ஸோ எங்கே திரும்பினாலும் இவங்களுக்கு அட்டாக் தான். 19 உங்களுக்கே தெரியும், அவன் போட்டான் உள்ளே போய் 350 பேர் அடித்து தூக்கினாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அதுதான் ரஃபேல் ஊழல் சொல்லி கோர்ட்டு எழுதி வைனாங்க, ரஃபேலில் ஊழல் சொல்லி பார்த்தாரு, ஊழல் இல்லாத இடத்துல ராகுல். ஆனால் மோடி வந்து நீ எதிர்த்து பேசினா ஓட்டு வராது, இங்கேயே 2 தடவை வரல, இனி அவங்க புரிஞ்சுட்டான் தமிழக களத்துலேயும். இனி ஒரு 5 சீட்டாவது 10 சீட்டாவது குறைஞ்சபட்சம் திமுக கிடைக்குமா, அது பிரசாந்த் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பார்த்துங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் போகப்போ இன்னும் எப்படிங்கிறது கள நிலவரம் மாறும். ஸோ ராமர் தாக்கம் தமிழகத்தில் எதிரொலிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஊபியில் பார்த்தீங்கன்னா 80 டிக்கெட் இருக்குது சீட்டு, எல்லாம் போன தடவை ஒன்று சேர்ந்து நின்னே வர முடியல, இதில் தனித்தனியாக நிற்கிறாங்க. கேட்க வேண்டாம், ராமர் கோயில் 80க்கு 80 கூட்டணியோடு வந்தாலே அதுலேயே வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இவர் ஒத்த சீட்டு வயநாட்டில் நிற்கிற கேரளா நிற்கிறதுக்காக ராகுலுக்கு ராமர் கோயில் போக மாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸும் அதே எதிரி தான் வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. மற்ற காங்கிரஸ்காரங்களாம் போகும், குடும்பம் போகாது. இங்கே எப்படி ஸ்டாலின் போகாமல் மனைவியை அனுப்புகிறாரோ அந்த மாதிரி. இந்த மாதிரி இதுலேயே இப்போ ஒரு ராமர் கோயிலே இவ்வளோ இருக்கும்போது இவங்கெல்லாம் கூட்டணி போட்டு எங்கே சீட்டு தருவாங்க, ஒருத்தர் அனுசரித்து சீட்டு தருவாங்களா, நடக்காது. அதுதான் இப்போ எலெக்ஷன் டைமில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க, ஓப்பனாக வச்சுக்கிறாங்க. அதில் யார் வருவா, வெளியில் வருவா, எங்கே சேருவா, எல்லாம் எலெக்ஷன் டேட்டு இன்னொரு மந்த்து போய் பிப்ரவரியில் சூடு பிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு புரிதல் வரும், பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.